கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய லைஃப் ஸ்டைல் ஐடியாஸ் என்கிற இந்த நிகழ்ச்சியுடைய 2வது எபிசோடில் உங்களை எல்லாரையும் சந்திப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த எபிசோடில் சாய்ஸ் மேக்கிங்கை குறித்து பார்த்தோம். இந்த எபிசோடில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 4 பைபிளிக்கல் கீ பிரின்சிபிள்ஸ் டு பி கன்சிஸ்டன்ஸ். இந்த வீடியோவை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி போன வீடியோவில் உன் வழிகளெல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அப்படி சொல்லி நம்ம முடித்தோம். நம்மளுடைய சாய்ஸ் மேக்கிங்காக இருக்கட்டும், நம்முடைய அனலைசிங்காக இருக்கட்டும், நாம் எடுக்கிற டைரக்ஷனாக இருக்கட்டும், இவைகளெல்லாம் ஒரு சரியான டைரக்ஷனாக இருந்தாலும் கூட கர்த்தரிடத்தில் நாம் நம்மளுடைய காரியங்களை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த காரியம் வாய்க்கும் என்று நம்ம பார்த்தோம். ஒரு விஷயம் கூட நான் அதை மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். சீட்டு மடியிலே குலுக்கி போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்று நாம் வாசிக்கிறோம். எனவே நம்முடைய வழிகளை நாம் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நாம் நம்பிக்கையா இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. எக்ஸாம்பிளா இப்போ நான் மதுரையிலிருந்து திருச்சிக்கு போறேன்னு வச்சுக்குவோம். இந்த மதுரையிலிருந்து திருச்சிக்கு போற இந்த வழியில நான் என் பிரயாணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டீப்பாக அனலைஸ் பண்றேன். அதில் நான் ஒரு சாய்ஸ் மேக்கிங் பண்ண வேண்டியதா இருக்கு. அதில் 3 முக்கியமான காரியங்களை நான் ஜூம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒன்று, எந்த வழியாக போனால் தூரம் குறைவாக இருக்கும், சீக்கிரமாக போகலாம், நம்ம குறித்த நேரத்துக்கு போகலான்னு பார்க்குறேன். 2வது, எந்த ரோட்டில் போனால் டிராஃபிக் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். 3வது, எந்த ரோட்டில் போனால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், மேடு பள்ளம் இல்லாமல் வண்டி அப்படி தூக்கி குலுங்காமல் அப்படியே கம்ஃபர்டபுளாக போகணும் அப்படி சொல்லி இந்த 3 விஷயத்தை நான் ஜூம் பண்ணி இதை அனலைஸ் பண்ணி ஏதோ ஒரு நல்ல ட்ராக்கை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி என்னுடைய சாய்ஸ் மேக்கிங்காக இருக்கட்டும், என்னுடைய டைரக்ஷனாக இருக்கட்டும், என்னுடைய அனலைசிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு சரியான விதத்தில் இருந்தாலும் கூட நான் இப்போ பிரயாணத்தை ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கிற வேலையில் எனக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிற ஏதோ ஒரு சம்திங், எனக்கு முன்னாடி போயிட்டு இருக்க ஒரு வெஹிக்கிள் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டில் மாட்டி அந்த ஆக்சிடென்ட்னால அந்த ரோட்டில் மாதிரி ஆகி அந்த இருக்கிற வண்டிகள்லாம் ஸ்டாப் ஆகி அப்படியே ரொம்ப தூரத்துக்கு அது ஒரு பெரிய லைனாக நின்றுட்டு இருக்கு. இதனால் என்னுடைய பிரயாணம் ஒரு வேலை நான் குறித்த நேரத்துக்கு போக முடியாமல் தாமதமாகலாம். இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது நான் போயிட்டு இருக்கிற இந்த வண்டியிலேயே கூட திடீர்னு ஏதாவது ஒரு பஞ்சர் ஆகலாம், காற்று இறங்கலாம், ஏதோ சம்திங் ஆகலாம். அப்போ போகிற வழியில் அது நிமித்தம் கூட நான் குறித்த நேரத்துக்கு அங்கே போக முடியாமல் என்னுடைய பிரயாணம் தாமதமாகலாம். அப்படி ஒரு சூழல் வரும்போது என்னுடைய சாய்ஸ் மேக்கிங்காக இருக்கட்டும், என்னுடைய ஞானமாக இருக்கட்டும், என்னுடைய அனலைசிங்காக இருக்கட்டும், நான் எடுத்துக்கிட்ட அந்த டைரெக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே அந்த இடத்துல தோற்று போகிறத நான் பார்க்குறேன். அப்படி எவ்வளவுதான் நம்ம ஞானமாக இவைகளெல்லாம் செய்து பிரயாசப்பட்டாலும் நம்முடைய வழியை வாய்க்கை பண்ணுகிற கர்த்தருடைய கரத்தில் நம்முடைய வழிகளெல்லாம் ஒப்புவித்து நம்முடைய பிரயாணத்தை நாம் தொடர வேண்டியது அவசியமாக இருக்கு. எனவே நம்முடைய முதல் எபிசோடோட அந்த கன்க்ளூஷன் என்னன்னு சொன்னால், நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் போது காரியம் அவராலேயே வாய்க்கிறது என்று பார்க்கிறோம். வாங்க நம்ம 2வது எபிசோடுக்கு போவோம். இந்த 2வது எபிசோடு போகிறதுக்கு முன்னாடி விஷயத்தில் எப்படியாவது நான் எடுத்துக்கொண்ட தீர்மானத்தில் நான் நிலைச்சிடணும், எப்படியாவது நான் செய்த பொருத்தனைகளை நான் வாய்க்க பண்ணிடணும், அதை நிலைச்சிருந்து அதை செஞ்சு முடிக்கணும், தானியேலை போல இருக்கணும், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல இருக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த தனிப்பட்ட பர்சனல் லைஃப்பில் என்னுடைய கேரியர் க்ரோத் எனக்கு வேணும், என்னுடைய கேரியரில் ஒரு நல்ல க்ரோத்தை நான் பார்த்து எனக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை இந்த வருஷம் இருக்கணும், மற்ற வருஷத்தை போல இல்லாமல் இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும், எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுன்றதுக்காக நான் ஆரம்பத்துல இருந்தே நான் என்னை சரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என்னை நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, ஒருவேளை இந்த வருஷம் என்னுடைய மரணமோ கர்த்தருடைய வருகையோ இந்த பூரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற கூட்டத்தில் இருக்கிற நீங்கள் ஒருவேளை கர்த்தருடைய வருகை இந்த வருஷமாக இருக்குமே ஏன்னா அல்லது என்னுடைய மரணம் இருக்குமே ஏன்னா நான் அவரை சந்திப்பதற்காக இந்த வருஷத்தில் மற்ற வருஷத்தை பார்க்கலாம் அதிகமாகவே நான் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்தே பிரயாசப்பட்டு கொண்டிருப்பீர்களாக. அப்படிப்பட்ட ஒரு ஆளா நீங்க இருந்தா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவாராக. இந்த வருஷத்துல கண்டிப்பாக உங்க காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். வாங்க இன்னைக்கு 2வது எபிசோடுக்கு போவோம். இந்த எபிசோடுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்து ஒரு காரியம் சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் இதை பார்த்துட்டு இருக்க நீங்க யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. காரணம், யூடியூப் அல்காரிதம் நம்முடைய வியூவர்ஸோட இம்ப்ரெஷன் அதை அடிப்படையாக வைத்து இந்த ஒவ்வொரு வீடியோவையும் அநேகருக்கு ஃபீட் பண்ணுது. இந்த வீடியோ நிறைய பேர்த்துல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்படி ஒரு சேனல் இருக்கிறதே தெரியாமல் இருக்கக்கூடிய நிறைய வியூவர்ஸ் இருக்காங்க, நிறைய கிறிஸ்தவர்கள் வாஞ்சலவர்கள் இருக்கிறாங்க. நம்முடைய இம்ப்ரெஷன் அநேகருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதுதான் அவங்களுடைய மெஷின் லேர்னிங்காக இருக்குது, அதுதான் அந்த அல்காரிதமாக இருக்கிறதுனால நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இம்ப்ரெஷன்
அநேகருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2வது வீடியோவில் நம்ம பார்த்தது போல 4 key principles to be consistent. இந்த எபிசோட்ல அந்த முதல் கீயை மட்டும் நம்ம பார்க்க போறோம். கன்சிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு விளக்குறேன். முதலாவது இந்த கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது கன்சிஸ்டன்சி அப்படின்ற இந்த வார்த்தையை வெளியில கூட எல்லா மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் எல்லாருமே இந்த வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸ்கூல்ஸில், காலேஜஸில், யங்ஸ்டர்ஸ் கூடக்கூடிய அந்த கேதரிங்கில் எல்லா இடத்துலையுமே கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க. இந்த கன்சிஸ்டன்சி என்ற வார்த்தைக்கு நிலைத்திருத்தல், விடாமுயற்சி, தொடர்ந்து பின்பற்றுதல், ஒரு விஷயத்தை தொடர்ந்து பின்பற்றுதல், விடாமல் பற்றி கொண்டிருத்தல், இப்படி பல விதங்களை நாம் இதற்கு விளக்கம் கொடுக்கலாம். ரூத்தாக இருக்கட்டும், ரூத்துடைய வாழ்க்கையிலும் கூட தன்னுடைய மாமியை அவள் எடுத்த தீர்மானத்தில், தன் மாமியை விட்டு விலகாமல் அவள் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்கிறத அவளுடைய மாமி கண்டாள். அதுபோல தானியேலும் கூட தன் எடுத்த தீர்மானத்தில் தன் இதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இதில் அந்த தீர்மானமும் உறுதியும் தொடர்ந்து பின்பற்றுதலும் வேதத்தின் அடிப்படையில் இப்படிப்பட்ட விளக்கங்களும் கூட இந்த கன்சிஸ்டன்சி என்ற இந்த வார்த்தைக்கு நம்ம கொடுக்கலாம். அருமையானவர்களே, இந்த கன்சிஸ்டன்சி என்ற இந்த தொடர்ந்து பின்பற்றுதல், விடாமுயற்சி, இதை குறித்து வேதம் என்ன சொல்லுது? 4 முக்கியமான கீஸை வேதத்தில் நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு முதலாவது கீ எடுத்துக்கொள்ளும் போது யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஒரு வார்த்தை விடாமுயற்சி அல்லது முயற்சி அப்படின்ற ஒரு பதமாக அங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கு ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து யாக்கோபு பேசிக் கொண்டிருக்கிறார். 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் தொடர்ந்து விசுவாசமும் கிரியையும் 2 விஷயத்தையும் தொடர்ந்து நம்ம பேரலா பார்த்துட்டே வரோம். அப்படி வாசிக்கும் போது 22ஆம் வசனத்துல விசுவாசம் அவனுடைய கிரியையோட கூட முயற்சி செய்து விசுவாசம் கிரியைகளினாலே பூர்ணப்பட்டது என்று காண்கிறோமே என்று சொல்லி அந்த வசனம் இப்படியாக முடிகிறது. அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து புதிய வருஷத்தை நம்ம ஆரம்பித்திருக்கிறோம். இந்த விசுவாசம் மாத்திரமல்ல, இந்த விசுவாசத்துக்கு ஏற்ற ஒரு கிரியையை நாம் செய்ய வேண்டும் என்று பிரயாசப்பட்டிருக்கிறோம். ஆனால் எல்லா வருஷமும் நம்ம இதைத்தான் தீர்மானம் செய்கிறோம், விசுவாசிக்கிறோம், விசுவாசத்தை கிரியை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து வருஷத்தை ஆரம்பிக்கிறோம். ஆனால் நாம் எடுத்துக்கொண்ட தீர்மானங்களாக இருக்கட்டும், பண்ணுகிற பொருத்தனைகளாக இருக்கட்டும், வருஷத்தை முடிக்கும் போது இவைகள் எல்லாவற்றிலும் நிலைத்தராமல் ஒரு அன்ஸ்டபிளாக ஒரு நெறிந்த நாணலை போல, ஒரு மங்கி எறிகிற திரியை போல நாம் ஒவ்வொரு வருஷத்தையும் முடித்துக் கொண்டிருக்கிறோமே. அருமையானவர்களே, இந்த வருஷத்திலும் கூட இந்த விசுவாசமும் கிரியும் அதோடு கூட நிற்காமல், அதோடு கூட 3வது ஒரு விஷயத்தை சொல்லுகிறார், முயற்சி. விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து விசுவாசம் பூர்ணப்படுகிறது. முயற்சியின் மூலமாக தான் விசுவாசம் பூர்ணப்படுகிறதாக தோன்றுகிறது. உங்களுக்கு எளிமையா விளங்கும்படி நான் சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு சிற்பி ஒரு சிற்பத்தை செதுக்கும்படியாக தான் விரும்பக்கூடிய அந்த சிற்பத்தை செதுக்குவதற்கான ஒரு கல்லை தேடி பல இடங்களுக்கு போகிறார். அப்படி ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு பெரிய கல்குவாரிக்கு போறார். போற இடத்துல ஒரு அந்த என்ட்ரன்ஸ்ல அப்படி போகும்போது அந்த கல்குவாரியில் இருக்கிற ஒருத்தர் அவரை உள்ள கூட்டிட்டு போறாரு. ஒரு சிற்பிக்கு தேவையான என்னென்ன கற்கள் வேணுமோ அதெல்லாம் நாங்கள் பின்னாடி வச்சிருக்கிறோம், வாங்க உங்களுக்கு காட்டுறோம் அப்படி சொல்லி கூட்டிட்டு போறாரு. அப்படி அவர் போயிட்டே இருக்கும்போது இந்த சிற்பி ஒரு இடத்துல வந்தோன்னு நின்றுட்டார். இவர் நின்னது கூட தெரியாம அவர் முன்னாடி போயிட்டே இருக்கிறாரு. ஆனா இவரும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அப்படி ஸ்டாப் ஆயிட்டார். ஸ்டாப் ஆகி அந்த இடத்துல ஒரு கல் கிடக்கு, அந்த கல்லை பார்த்துட்டே இருக்கிறார். பல வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு ஓரத்துல தூக்கி போட்ட ஒரு கல், அதை யாருக்கும் யூஸ் பண்றது இல்லை, எதுக்கும் எடுக்கிறது இல்லை, அதுல புழுதியாளுக்கும் குப்பையும் படிஞ்சு கிடக்கு. அந்த கல்லில் அப்படி நின்றுட்டார் அந்த கல்லுகிட்ட. அப்ப அவர் நின்று என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, தன்னுடைய சிற்பத்தை அவர் செதுக்குவதற்கு முன்பதாக எந்த ஒரு குயவனாக இருக்கட்டும், ஒரு சிற்பியாக இருக்கட்டும், அந்த சிற்பத்தை அழகான ஒரு சிற்பமாக செதுக்கி எடுப்பதற்கு முன்பதாக அந்த சிற்பத்துடைய ஒரு ப்ளூ பிரிண்ட் அவருடைய மனதில் இருக்கு. அப்ப இவர் தேடி போகிற கல், அந்த கல்லை பார்த்த உடனே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, இந்த கல்லுல என்னுடைய சிற்பத்தை செதுக்க முடியும் அப்படின்றத அதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டு படவில்லை. ஆனாலும் அந்த வேலை ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பதாகவே அந்த கல்லுல அந்த சிற்பம் இருக்கிறத அவர் கண்களால காண்கிறார். கண்டு அப்படியே ஸ்ட்ரக்காய் நிற்கிறார். இந்த கல்லு தான் ஓகே அப்படின்னு சொல்லி நிற்கிறார். இது போலதான் நாம இந்த உலகத்துல தள்ளப்பட்ட கல்லா இருந்தோம், யாருக்கும் உதவாதவர்களாக இருந்தோம், இல்லாதவர்களாக இருந்தோம், அற்பமானவர்களாக இருந்தோம், பைத்தியத்தை போல இருந்தோம். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார்.
நம்மை அழைத்தார், இந்த ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். இன்னும் நம்ம அபாத்திரமா இருக்கும்போது கர்த்தர் நம்மை அந்த கல்லில் அந்த குய சிற்பி அந்த ஒரு அழகான சிற்பத்தை பார்த்தது போல நமக்குள்ள இன்னும் வேலை முழுதா முடியாவிட்டாலும் நம்மை அவர் என்ன சித்தத்தோடு ரட்சித்தாரோ, நோக்கத்தோடு நம்மளை ரட்சித்தாரோ, அந்த நோக்கம் நமக்குள்ள முழுவதுமாய் நிறைவேறி அவருடைய சாயல்ல நாம் இருக்கிறது போல அவர் நம்மை காண்கிறார். ஈவன் நம்முடைய வாழ்க்கையில சில குறைவுகள் குற்றங்கள் வரும்போது பிசாசு நம்மை குறித்து பிதாவிடத்தில் போய் குற்றம் சாட்டுவதற்காக போய் நின்னாலும் கூட அந்த நேரத்தில் இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார். ஒரு கையிலே தன்னுடைய ரத்தத்தை கொண்டு போய் காட்டுகிறார். இவனுக்காக நான் மரித்தேன், இவனுக்காக ரத்தம் சிந்தினேன் என்று பிதாவிடத்தில் அந்த ரத்தத்தை காட்டுகிறார். இன்னொரு கையில அவர் சொல்லுகிறார், ஆரம்பிக்கப்பட்ட வேலை நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் அந்த வேலை நடந்து முடியவில்லை, இப்பொழுது நீர் அதை காணாரி, அதை காண வேண்டாம், முழுவதும் அந்த வேலை முடிந்த பின்பு நீர் அதை பாரும், the process is going on என்று சொல்லுகிறார். லேலுயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கூட அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அவசியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, ப்ராசஸ் இன்னும் நடந்துகிட்டே தான் இருக்கு. கர்த்தர் நம்ம விசுவாசிக்கிறார், கண்டிப்பா ஒரு நாள் நம்ம மாறுவோம். எனவே தான் வருவேன் என்று அவர் சீக்கிரத்தில் வருவேன் என்று சொல்லி இருந்தும் அவர் தம்முடைய வார்த்தையை மாற்றிக்கொள்ளாமல் வருகை குறித்து தாமதம் பண்ணுவதற்கான காரணம் என்ன? நம்ம விசுவாசிக்கிறார், நமக்குள்ள இன்னும் அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது, நடந்து முடியவில்லை என்று அவர் விசுவாசிக்கிறார். கர்த்தர் நம்மை விசுவாசிக்கும் போது நாமும் கூட கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். ஈவன் நாம் கர்த்தரை விசுவாசித்து நம்முடைய வேலையை நாம் இந்த வருஷத்தை நாம் துவங்கி இருந்தாலும் கூட விசுவாசம் பிளஸ் கிரியையோடு நாம் நின்று விடக்கூடாது. ஒரு நாள் 2 நாள் செஞ்சுட்டு அதை அப்படியே நம்ம முடி வச்சிடக்கூடாது, அதோடு முடிச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நாம் விடாமுயற்சியோடு அந்த வேலைகளை செய்ய வேண்டும். ஒரு பெரிய ஃபேமஸான புத்தகங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த நாட்கள் நமக்கு தெரியும், நிறைய இன்டர்நேஷனல் லெவலில் ஃபேமஸான புக்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல ரிச் டேட் அண்ட் போர் டேட் இப்படின்ற இந்த புக்கு வந்து எவ்வளவு ஃபேமஸா இருக்குன்னு நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, சிலருக்கு தெரியாமலும் இருக்கும். இவ்வளோ ஒரு ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு புஸ்தகத்தை எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர்னு சொல்லும்போது ஒரு நாள் அவ்வளவு பெரிய புஸ்தகத்தை எழுத முடியாது. அவருடைய விடாமுயற்சியோடு கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி தான் அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து இவ்வளோ ஃபேமஸான ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு புக்கு அந்த புக் வந்திருக்கு. அது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய லக்கை நாம் அடைய வேண்டுமேயானால், நாம் எடுத்துக்கொண்ட பொருத்தனைகளை நாம் நிறைவேற்ற வேண்டுமேயானால், நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையில் நாம் தீர்மானித்திருக்கிறவைகளை நாம் சாதிக்க வேண்டுமேயானால், அவ்வளவு பெரிய கோலை நம்ம ஸ்பிளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக பீஸாக ஸ்பிளிட் பண்ணி எடுத்துட்டு அந்த ஸ்பிளிட் பண்ண அந்த பீஸில் அந்த சின்ன விஷயத்தை விடாமல் தொடர்ச்சியாக நாம் செய்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக நாம் அந்த லக்கை அடையலாம். அதற்கு தான் விசுவாசம் வேண்டும். விசுவாசம் மட்டுமில்லாமல் கிரியை வேண்டும். கிரியை மட்டுமில்லாமல் நாம் முயற்சி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் கன்சிஸ்டன்சி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையுடைய ரகசியம் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அதோடு கிரியை செய்ய வேண்டும். ஒரு நாள் 2 நாள் மட்டும் அந்த கிரியை அல்ல, தொடர்ந்து அதை முயன்று கொண்டே இருக்க வேண்டும். விசுவாசத்தினால் நாம் முயற்சி செய்யலாம். விசுவாசம் இருந்தால் மறுபடி நாம் எத்தனை தடவை விழுந்தாலும் நாம் எழும்பி ஓடிக்கொண்டே இருக்கலாம், முயற்சி செய்து கொண்டே இருக்கலாம். வேறு விசுவாசம் கர்த்தருடைய நாமத்தின் மேல் இருக்கிற விசுவாசம். இந்த விசுவாசத்தை நாம் காத்துக்கொண்டே இந்த கன்சிஸ்டன்சி, இந்த விடாமுயற்சி நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில கை கொள்ள வேண்டும். ஒரு சின்ன பையனை எடுத்துக்கிட்டு அவனை வந்து MBBS படிக்க வைக்கணும்னு அவங்க அப்பா அம்மா விரும்புறாங்க. அவனுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அவனை படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய இன்வெஸ்ட் பண்றாங்க. சின்ன வயசுல இருந்தே அவன் அந்த மைண்ட் செட்லேயே வளர்க்குறாங்க. ஒரு நாள் அவனை கூப்பிட்டு உன்னை ஒரு பெரிய டாக்டர் ஆக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை அப்படின்னு அவனுடைய பெற்றோர்கள் அவனை பார்த்து சொல்லிட்டு, அவன் படிக்க வேண்டிய புஸ்தகம் 1ஆம் வகுப்புல இருந்து 1st ஸ்டாண்டர்ட்ல இருந்து அவன் MBBS வரைக்கும் படிக்கக்கூடிய எல்லா புக்ஸும் கொண்டு வந்து அவன் முன்னாடி வச்சுட்டா அவன் அதை பார்த்து அப்படியே மயங்கி விழுந்துருவான். அப்போ அவன் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ அவன் 5th படிக்கிறான்னு சொன்னான்னா அந்த 5th இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் மட்டும் அவன் கரெக்டாக படிச்சான்னா போதும். ஒவ்வொரு நாளும் அவன் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஹோம்ஒர்க்ஸ், ஒவ்வொரு நாளும் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு ஹோம்ஒர்க்ஸ் அவன் சரியாக யூட்டிலைஸ் பண்ணணும், அதில் கரெக்டாக படிக்கணும். அதுபோல் அந்த கிளாஸில் அந்த ஒரு கோட்டையாக இருக்கட்டும், ஒரு ஆஃபலியாக இருக்கட்டும், ஒரு ஹோம்ஒர்க்ஸாக இருக்கட்டும், அதை அவன் கரெக்டாக கன்சிஸ்டன்சியாக விடாமுயற்சியோடு தான் கண்டிப்பாக ஒரு நாள் டாக்டர் ஆகும் அப்படின்றத விசுவாசிச்சு இப்போ அந்த சின்ன விஷயத்தையும் அவன் கரெக்டாக செஞ்சுட்டு வந்தான்னா கண்டிப்பாக ஒரு நாள் அவன் ஒரு பெரிய டாக்டராகவே ஆயிடலாம். அது போல தான் பைபிள் ஃபுல்லாக படிக்கணும்னு ஆசைப்படுறோம், உடனே உட்காந்து சாதிச்சிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எதையுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாக இருக்கட்டும், எதையுமே உடனே நினைச்சோன்னு சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு உலகத்தில் இருக்கிறோம். இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. நான் நினைச்சதை உடனே சாதிக்கணும் அப்படின்னு, அந்த உடனே சாதிக்கணும், சீக்கிரத்தில் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு உலகத்தில் இருக்கிறோம். அநேக வாலிபர்கள் இதனால தான் வீடியோ கேமில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, கேம்பிளிங்கில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இன்னும்
இன்னும் சொல்லும்போது ஷேர் மார்க்கெட்டில் சிலர் தெளிவில்லாமல் போய் அந்த நிறைய பணத்தை போட்டு ஏமாந்து போகிறாங்க. வழியில் சீக்கிரமாக சம்பாதிச்சு சீக்கிரமாக பணக்காரன் ஆகணும். எனவே நாம் துரிதமாய் பிரயாசப்பட்டு தோற்று போகிறோம். அப்படி அல்ல, நாம் ஒரு முழு பைபிளும் வாசிக்க வேண்டுமே. என்னால் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 5 அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொண்டால் அந்த 5 அதிகாரத்தை ஒவ்வொரு நாளும் விசுவாசித்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒரு பெரிய வெற்றியை ஸ்பிளிட் பண்ணி நம்ம வாசிச்சுட்டே இருக்கும்போது, அந்த காரியத்தை செஞ்சுட்டே இருக்கும்போது, அந்த சின்ன பீஸை நம்ம கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டோம்னா வெற்றியுடைய ஒரு படிக்கு உள்ளே போயிட்டோம். நம்ம இப்பயே ஜெயத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம சரியாக செய்தோம்னாவே நாம் ஒரு பூர்ணத்தை அடைந்து விட்டோம். அந்த பூர்ணத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். அந்த காரியத்தை பூர்ணத்துக்குள்ளே இருந்து ஒவ்வொரு படியாக நாம் மேலே ஏறிக்கொண்டே இருக்கிறோம், முன்னேறிக்கொண்டே இருக்கிறோம். அப்போ அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டுமே. ஆனால் பல தோல்விகளும் பிசாசு பல தடைகளும் நமக்கு போட்டாலும் அதன் மத்தியில் நாம் கர்த்தராகிய இயேசு மேல் இருக்கிற விசுவாசத்தை காத்துக்கொண்டு, வெறும் விசுவாசம் மாத்திரமில்லை, எழும்பி அதற்காக நாம் கிரியை செய்ய வேண்டும். அந்த சிற்பி அந்த கல்லை கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் ஒரே நாளில் அந்த சிற்பத்தை செதுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அதை பொறுமையோடு கூட அதை கொத்தி எடுத்து ஒவ்வொரு பக்கமாக தேவையில்லாததை செதுக்கி வெளியே எடுத்து அப்படியே அந்த ஒரு அழகான சிற்பத்தை உருவாக்குறது போல நமக்கும் கூட விசுவாசமும் அதோடு கூட பிரயாசப்படுகிற அனுபவம் நமக்கு அவசியமா இருக்கு. மேலும் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும் என்று சொல்லி வாசிக்கிறோம். போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாதிருப்பாயாக என்று சொல்லி வாசிக்கிறோமே. இந்த போரடிக்கிற மாடு அது யாருக்காக சொல்லப்பட்டிருக்கிறது? நமக்காக தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று அங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். உழுகிறவன் தான் நம்பிக்கையோடே தான் உழுகிறதில் பங்கடைவேன் என்று நம்பிக்கையோடு அவன் உழ வேண்டுமா? எனவே கர்த்தரை விசுவாசிங்கள். அனுதினமும் செய்ய வேண்டிய காரியத்தில் நீங்கள் உறுதியாயிருங்கள். அந்த விஷயத்தில் முன்வைத்த காலை பின் வைக்காமல் தொடர்ந்து அந்த காரியத்தை செய்து கொண்டிருங்கள். இப்போதே நீங்கள் அடைய வேண்டிய லக்கை அடைந்து விட்டீர்கள் என்று விசுவாசியுங்கள். அந்த லக்குக்குள் இருந்து தான் நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று விசுவாசியுங்கள். அந்த விசுவாசமும் கிரியையும் அந்த விசுவாசத்தின் மூலமாக உண்டாகிற முயற்சியும் கண்டிப்பாக இந்த வருஷத்திலே நமக்கு ஜெயத்தை கொடுக்கும். இந்த வருஷம் நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமான வருஷமாகவே அமையும். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.